السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நம் ரமலானுடைய மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். ரமலானுடைய மாதம் குர்ஆனினுடைய மாதம். குர்ஆன் ஓத முடியாதவர்கள், அதாவது நேரம் இல்லாதவர்கள், இந்த 2 சூறாவையாவது ஒவ்வொரு நாளும் ஓதி வாருங்கள். அந்த அளவுக்கு சிறப்புகள் கூறப்பட்டிருக்கின்ற சூறா. முழு குர்ஆனையும் ஓதிய நன்மை கிடைக்கக்கூடிய சூறா. குர்ஆனிலே 1000 வசனங்களை ஓதிய நன்மை கிடைக்கக்கூடிய சூறா. அல்லாஹினுடைய உதவிகளை பெற்றுத்தரக்கூடிய இந்த 2 சூறாக்களையும் நாம் சஹருடைய நேரம், அந்த தஹஜ்ஜத்துடைய நேரம் எழுந்ததும் நாம் தஹஜ்ஜத்தை தொழுதுவிட்டு நாம் இதனை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான 2 சூறாக்களை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இப்பொழுது கண்ணியமான ரமலானினுடைய மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். அதிகமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய மாதம். நம்முடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படக்கூடிய மாதம். 1000 மாதங்களை விட சிறந்த இரவு உள்ளடக்கி இருக்கக்கூடிய மாதம். இன்னும் ஏராளமான சிறப்புகள் இந்த ரமலானினுடைய மாதத்துக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. அதிகமான நல்லமல்கள் செய்யக்கூடிய மாதம். இந்த மாதத்திலே அதிகமாக நாம் குர்ஆன்களை ஓதுவோம். ஏனென்றால் குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்ட மாதம் இந்த ரமலானினுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆனை ஓதத் தெரியாதவர்கள், அதே போன்று குர்ஆன் ஓதுவதற்கு நேரம் இல்லாதவர்கள், இந்த 2 சூறாக்களையாவது ஒவ்வொரு நாளும் ஓதி வருவோம். இந்த 2 சூறாக்களுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சிறப்புகளை கூறியிருக்கிறார்கள். அதில் முதலாவது சூரா சூரத்துத் தகாதுர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களை பார்த்து கேட்டார்கள், அதாவது யாராவது ஒரு இரவிலே 1000 வசனங்களை உங்களால் ஓத முடியுமா என்று கேட்டதற்கு அங்கிருந்த சஹாபாக்கள் கூறினார்கள், யா ரசூலுல்லாஹ், எவ்வாறு ஒரே இரவில் 1000 குர்ஆனினுடைய வசனங்களை நான் ஓதுவது என்று கேட்டதற்கு அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், குர்ஆனிலே ஒரு அத்தியாயம் இருக்கின்றதே, அதனை ஓதினால் 1000 குர்ஆனினுடைய வசனங்களை ஓதியதற்கு சமனாகும் என்று கூறி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் குர்ஆனினுடைய 102வது அத்தியாயம் சூரத்துத் தகாசுர், பேராசை என்று பொருள்படக்கூடிய இந்த மக்காவிலே இறக்கி வைக்கப்பட்ட இந்த 8 வசனங்களையுடைய இந்த சூறாவை சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். இந்த 8 வசனங்களையும் நாம் ஓதினால் 1000 குர்ஆனினுடைய வசனங்களை ஓதிய நன்மையை அல்லாஹ் நமக்கு வழங்குகின்றான். அல் குர்ஆனிலே மொத்தமாக 6666 வசனங்கள் இருக்கின்றது. நாம் இந்த 8 வசனங்களை ஓதுவதன் மூலமாக அதில் 1000 வசனங்களை ஓதிய நன்மையை அல்லாஹ் நமக்கு வழங்குகின்றான். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு சூரா. நாம் இப்பொழுது அந்த சூறாவையும் அதனுடைய தமிழ் அர்த்தங்களையும் பார்க்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹாகுமுத் தகாதுர் ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர் கல்லா சௌஃப தஅலமூன் ثم كلا سوف تعلمون كلا لو تعلمون علم اليقين لترون الجحيم ثم لترونها عين اليقين ثم لتسألن يومئذ عن النعيم. بسم الله الرحمن الرحيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அல்ஹாகுமுத் தகாசுர். செல்வத்தையும் மக்களையும் ஒருவருக்கொருவர் அதிகமாக தேடிக்கொள்வது உங்களை அல்லாஹுவை விட்டும் பராமுகமாக்கிவிட்டது. ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர். நீங்கள் மன்னரை கபர்களை சந்திக்கும் வரை
கல்லா சௌஃப தஅலமூன், அவ்வாறில்லை, விரைவில் அதன் பலனை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். சும்ம கல்லா சௌஃப தஅலமூன், பின்னர் அவ்வாறல்ல, விரைவில் அதன் பலனை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். கல்லா லவ் தஅலமூன இல்மல் யகீன், அவ்வாறல்ல, உறுதியான அறிவை கொண்டு அறிந்திருப்பீர்களானால் அந்த ஆசை உங்களை பராமுகமாக்காது. லதரவுன்னல் ஜஹீம், நிச்சயமாக அவ்வாசையால் நீங்கள் நரகத்தை பார்ப்பீர்கள். சும்ம லதரவுன்னஹா ஐனல் யகீன், பின்னும் நீங்கள் அதை உறுதியாக கண்ணால் பார்ப்பீர்கள். சும்ம லதுஸ்அலுன்ன யௌமஇதின் அனின் நஈம், பின்னர் அந்நாளில் இம்மையில் உங்களுக்கு அளிக்கப்பட்டிருந்த அருட்கொடைகளை பற்றி நிச்சயமாக நீங்கள் கேட்கப்படுவீர்கள் என்று வரக்கூடிய மிகவும் சிறந்த வசனம், மிகவும் சிறந்த கருத்துக்களை உடைய வசனம். இந்த 8 வசனங்களையும் யார் ஓதுகிறாரோ குர்ஆனிலே இருக்கின்ற 1000 வசனங்களை ஓதியதற்கு சமனாகும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதே போன்று இன்னும் ஒரு சூரா இருக்கின்றது. அல் குர்ஆனினுடைய 112வது சூரா சூரத்துல் இஹ்லாஸ். இதனுடைய சிறப்பை பற்றி ஏராளமான ஹதீஸ்கள் இருக்கின்றது. அல்லாஹுக்கு மிகவும் பிடித்தமான சூரா. அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த சூராவை 3 தடவைகள் ஓதினால் அல் குர்ஆனை முழுமையாக ஓதிய நன்மையை அல்லாஹ் வழங்குகின்றான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு சூரா சூரத்துல் இஹ்லாஸ். இப்பொழுது நாம் இந்த சூரத்துல் இஹ்லாஸை பார்க்கலாம். சூரத்துல் இஹ்லாஸ் ஏகத்துவம் என்று பொருள்படக்கூடிய மக்காவிலே இறக்கி வைக்கப்பட்ட 4 வசனங்களை கொண்ட ஒரு சூரா. நம்மில் அநேகமானோருக்கு மனனமான சூரா. அந்த அளவுக்கு சிறந்த சூரா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். குல் ஹுவல்லாஹு அஹத், நபியே மனிதர்களை நோக்கி நீர் கூறுவீராக, அல்லாஹ் அவன் ஒருவனே. அல்லாஹு ஸமத், அல்லாஹ் எவரிடத்திலும் தேவையற்றவன். லம் யலித் வலம் யூலத், அவன் எவரையும் பெறவும் இல்லை, எவராலும் பெறப்படவும் இல்லை. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அன்றியும் அவனுக்கு நிகராக எவரும் இல்லை என்று பொருள்படக்கூடிய இந்த சூரத்துல் இஹ்லாஸ் மிக முக்கியமான ஒரு சூரா. அல்லாஹ்வினுடைய தன்மைகளை கூறக்கூடிய, அல்லாஹ்வினுடைய வல்லமைகளை கூறக்கூடிய மிகவும் சிறந்த சூரா. இந்த சூறாவை யார் 3 தடவை ஓதுகிறாரோ அவருக்கு அல் குர்ஆனை முழுமையாக ஓதியது நன்மையை அல்லாஹ் வழங்குகின்றான். அந்த அளவுக்கு சிறந்த சூறாவாக இந்த சூரத்துல் இஹ்லாஸ் இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் முதலாவதாக பார்க்க சூரா சூரத்து தகாசுர். இதனை யார் ஒரு தடவை ஓதுகிறாரோ குர்ஆனில் உள்ள 1000 வசனங்களை ஓதுவதற்கு சமனாகும். அதே போன்று இரண்டாவது பார்த்த சூரா சூரத்துல் இஹ்லாஸ். இதனை யார் 3 தடவை ஓதுகிறாரோ அவர் முழு குர்ஆனையும் ஓதிய நன்மை கிடைக்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 2 சூறாக்களுக்கும் இவ்வாறான சிறப்புகளை கூறியிருக்கிறார்கள். யார் அதாவது ரமலானுடைய மாதத்தில் தன்னால் அதிகமான குர்ஆன்களை ஓத முடியாது என்று எண்ணுகிறார்களோ அவர்கள் இந்த சூறாவையாவது இந்த 2 சூறாவைகளையாவது ஒவ்வொரு நாளும் ஓதி வாருங்கள். நிச்சயமாக அல்லாஹ் இந்த சூறாக்களின் மூலமாக அதிகமான நன்மைகளை வழங்குவான். அல்லாஹ்வினுடைய உதவிகள் நமக்கு வந்தடையும். எல்லா விதமான தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான். வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.